டேய் இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன், அதை என் பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு செட்டிங் பண்ணல அப்ப நினைச்சிருக்கணும். டேய் நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ டைம் என்ன சார்? அடிகார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ இப்ப பேசுறது போனமா? வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன இத்தனை புலநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய் என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய் யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு அழுதுங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவல பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏன்னா மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாண்டா நாய. இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறம் நான் அனுப்பலடா. நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி எப்படியோ போறோம். இவங்க பாத்து போங்க. லாண்டரியில துணியை ஊசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரே. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யாரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்ணே. என் ஒய்ஃப்டா. டேய் சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். என்னண்ணே என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளே இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது, வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குனு மாலைய மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கருத்து நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களான்னு அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாரா நீ. ஐயோ தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ ஆவியா? இவருக்கு 2 பேரும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளி என்கிட்ட பேசியிருக்கு, அதே கெடுத்து புட்டியாடா போன பையல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய் சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது, நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது, நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன்.
அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? டேய், யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்ட அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு எங்கம்மா பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கரை என்ன ஓக்கற என்ன கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பாரு நக்கறான் பாரு, வெளியடா போ, வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கேயோ காட்டுக்குள்ள வந்துருக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கல்ல தூக்கி அப்ப போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். வா. டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன். மாமன் 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 பே. இனிமே மாமன் பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாமே. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ் தான் கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்டேன்? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி. நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஆ. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். சாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். அண்ணா சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆளு வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல. ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க, 100 கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவனை பார்த்தா அப்படி தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல. பாத்தியா உதஷ்டத்தை? நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான். இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக கார்ல வந்திருக்கான். நீ ரெடியாக, நான் போய் கூட்டி வந்துடுறேன். யா கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை பிடிச்சி அமைக்கிற வண்டிதான். வாங்க மாப்பிள்ளே, வாங்க வாங்க. என்ன சைக்கிள கீழே போட்டீங்க? இதான ஃபாரின் ஸ்டைல். ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? பின்ன உன் தங்கச்சி திரு குரலா? வாடா. ஓ போங்க. இந்தாப்பா. சார், தங்கச்சி கம்மிங். கம்முங்கடா.
மச்சக்கண்ணி மச்சக்கண்ணி. ஏசனா மச்சு, you know English? Yes, I know Malayalam, Kannada, Telugu, Oriya, Korea, Soria, Variya. வரியாங்கிறது மொழிங்க. மொழியா? நான் துபாயில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மாட பசங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டெலகிராம் அடிக்க வேண்டாமா? மச்சு, you know சமையல்? சமையல்? சேச்சே, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரியா பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அப்பதான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? பண்றா மச்சி, உனக்கு ஆட தெரியுமா? எஸ் ஆட தெரியுமா? எஸ் எஸ். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது. அடிச்சது கொடைச்சானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்ய. எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் ஆடு. மச்சான பாத்தீங்களா? டண்டனக்கடி டண்டனக்கடி. மலவாழ தோப்புக்குள்ள. டண்டனக்கடி டண்டனக்கடி. பாடாத பக்கம், பாடாத பக்கம். இது உன் தங்கச்சி தான்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன இவ்வளவு நெருக்கமா ஆடுறீங்க? பாசம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கலாச்சாரம் பிடிக்குமே, அதான். பிடிக்குமா? இருந்தாலும் கொஞ்சம் கேப் கொடுக்குமா? நான் டான்ஸ் எப்படி ஆடினேன்? சூப்பரோ சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகாந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா. கம் கம். மாப்பிள இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கலாம் மாப்பிள. நானும் என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டேன். இது கல்யாணத்தை முடிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் துக்கமா? அதனால மாப்பிள ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நைட், எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் என்னைக்கே வைடா. ஓ வாங்க. என்னடா கார் வரல? நடந்து போறத வேண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? கோவிச்சுக்காதீங்க வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டகமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பெக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய் பாய். யாரா இது? நம்ம மஞ்சி, நம்ம ஃபேமிலி. உன் ஃபேமிலியா? எஸ். ஓ என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள. என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிளையாச்சா, அதை விட பொறாம. மாப்பிள எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன். நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. டேய் டேய் வாடா. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க அவன்தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்கிட்டா ஜிங்கிட்டி ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா மாட்டிக்கிட்டா ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா வீட்டுக்கு போடா. வாடா. இருமா நான் வாடா. நிக்கிறேன். டேய் விடு விடுடா டேய். மாட்டிக்கிட்டா 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 அட மாட்டிக்கிட்டா. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும், கெண்டையில இருந்து கெளுத்தி வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா?
ஐயோ நாத்தம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடுங்கி வெளியேறின முடி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. யூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? என் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்திருந்தா கப்படி அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கல. கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனா திமிங்கலத்தைய பொழந்து போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாய்ல எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1ஓ 2ஓ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லுச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1ஓ 2ஓ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்டவாளத்துல குச்சு குச்சு குச்சுன்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விடிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்த, நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷ் உனக்கு புரியல இல்ல? என்னடி மேல உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விழும்னு சொன்னான். உன்னை பார்த்த மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கையை காலு இடுப்பு மண்டை உடலாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? யா, அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிரு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்துடாண்டி உன்னை நான் தோடுவேன். சார், நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டு மதன் அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார். ஏதோ நம்ம தெருவில் இருக்காருன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கிறேன். என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா, பையன் எப்படி? சார், பையன் தங்கம்னாலும் தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளைங்க கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? ஏன்பா? யாரு? நான் தான். கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னீங்க, அது இந்த பையன் தானா? எஸ் சார். தினா 2 தடவை பல்லு விளக்குறான், 2 தடவை கை கழுவுறான். பெண்களை கண்டா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னீங்க, இவன் தானா? இப்ப கொடுத்தாரு பாத்தீங்களா? சாவாசமே வேணாம்ப்பா, நான் வர்றேன். ஹலோ, உன் சவகாசம் எனக்கு வேணும். எதுக்கு? வந்த வரைக்கும் மீட்டர் கொடுத்துட்டு போடா. இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போடா. ஏமா, இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட். சரி, பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான், அப்படி விட்டு போக வேண்டியதானே? நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம்? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். யோ, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் யா. போடா பொறுக்கி, பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. என்ன தெனாவிட்டு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வ நீ? நிறுத்துங்க, பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இவனா பச்சை புள்ள விட்டா? ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்க இடுப்பு தூக்கி வச்சா மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி தெருவே நாரி போச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்னை நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி? அவனே என்னை ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது. எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு தான், அதையும் சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே, ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவன் கையை கால புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காத. கூட்டிட்டு குடிபாடி. இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் குறைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான்.
அப்பா என்னையே அடிச்சிட்டல, இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன், உன் கதையே மாறப்போகுது. ஓ வாட் பியூட்டி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல, நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க, நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். ச்சே, அந்த பனாதி பயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், என்ன தொடாதீங்க. ஏன்? எழுத்து விட்டு அம்பிச்சத்தை பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா, நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வரமாட்டேங்கிறாடி. நான் அம்புஜத்தை சொல்லிங்க, என்ன சொல்றேன்? ஓ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட், இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் 3 பேர் சர்க்கஸ் போறோம். நிஜமாவா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்கதாண்டி ஆரம்பம். வா வா. டேய், என்னப்பா? நீ நானும் உங்க அம்மா 3 பேர் சர்க்கஸ் போறோம். போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். பொறுக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன், நீ ஆட்டோல வரியா? போய் ஏறு. வரைய வாடா. இது சின்ன சாணிகணியில வந்துரு. எனக்கு வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்துங்களே. எதுக்கு? பையனுக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய் பிரேக் காணண்டி. என்னது? பிரேக் காணுமா? ஐயோ பாத்துங்க. ஐயோ வண்டி வந்துட்டு இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்றது? பயமா இருக்கு. ஓ லாரி வருது. பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டீங்களே. உங்களுக்கு கண்ணு தெரியல, இப்படி என் வாழ்க்கையே கவுத்துட்டீங்களே. பாத்து பேசுமா. யார் தெரியுமா? மினிஸ்டர். மாடசாமி, உணர்ச்சி வச்சப்படாத. அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அந்த அம்மா புருஷன் செத்து போலீஸ் கேஸ் ஆச்சு, ப்ரோக்ராமே கேன்சல். பார்த்து பேசியா? என்னையா குழப்பறீங்க? வேண்டாம், பார்த்து ஓட்டக்கூடாதா? அவரு தாங்க பிரேக் இல்லாம நம்ம வண்டில விழுந்துட்டாருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. பணத்தை பாத்தீங்களா? நீங்க மந்திரி ஆயிடுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத பாருமா, நடந்து போச்சு. 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அர்ஜென்டா பிளைட்டுக்கு போகணும், ஆளை விடு. என் புருஷன் உயிருக்கு வெறும் 25,000? 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான். மை டியர் சன், பொம்மை எவ்வளோட வாங்குறான்? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, நம்ம டெல்லிக்கு போடும்ல. யோ, 50,000 ரூபாய்க்கு செக் போடுறியா? என்னமா ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார், பாடி எல்லாம் எடுத்து போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா? நாளைக்கு ஜிஹெச்ல இருந்து வாங்கி. இன்னும் இந்த கைலாசத்தை இன்னும் காணா. நான் ஊருக்கு வேற போகணும், இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வர்றீங்க. வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை, பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன், நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டிருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த இதை பிடி, இந்த சாவி வச்சுக்கோ. பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இதை திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரட்டா? என்னது சிரிக்கா? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அரணக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு.
பிரைவேட் ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட். நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்துக்கிட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார், நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 days கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 days? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏன்டா இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புலங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளுக்கு பாதி பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா. அதெல்லாம் ஓகே, நடிக்கிறது ஈஸிடா. ஆனா புன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாம் படுங்க படுங்க. இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போயிட்டு வரேன். போர் அடிச்சது, வெளிய போயிட்டு வர்றியா? ஏண்டா, இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய் ஒட்டகுஞ்சி, ஏய் ஏய் இங்க, ஏய் எங்க என்ன என்னடா என்ன? இங்க வந்து வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்துருக்காண்டா. கேட்டா புணங்குறான். எங்கடா போயிட்டு வந்தானா வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா, ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு. போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் பணங்கள்லாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கே. யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார், அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார், உங்களுக்கு தாண்டவராயம் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்கும். ஆமா. வாங்க, நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப்பு காச்சு. புரிஞ்சது. இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. அப்போ புருஷன் செத்து இருக்கணுமே. சாமி, நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் தான் அவன் புருஷன். இன்னும் சாகலையா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் தானா? அப்போ இன்னும் 12 நாள் இருக்கு. எதுக்கு? நீ சாகறதுக்கு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதா? இல்ல. நல்ல வேலை. ஏன்? முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு. முடியாட்டி 15 நாள் கழிச்சு அவுட்டு. மொத்தத்துல மாப்பிள அவுட்டு. ஆமா சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்குவீங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு.
உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? ஒரு மிருகம் இருக்கு, பயப்படாதீங்க சாமி. ஒரு கருப்பு பண்ணி இருக்கு, அடிச்சு போட்டா 5 ஊர் சாப்பிடலாம். ஆனா பொண்ணா? ஆண் பண்ணி தான். அப்ப அவன் செத்தா நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணும்? கொலை பண்ணணும். என்ன இங்க நிக்கிறீங்க? கடைக்கு போல இல்ல மாப்பிள, நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம். அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு பாக்குறேன். கடையை ஊமையும் பாத்துக்குவான். அப்படியா? கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா? அப்ப சங்கு ஊதிர வேண்டியதான். கடல்ல மீன் பிடிக்கும் போது உங்க காதுல சங்கு ஊதுவோம். அதே எங்க ஜாதி பழக்கம். காதுல மட்டும் ஏன்டா சங்கு ஊதுறீங்க? கண்ணு மூக்கு ஓட்டை எங்க தெரியுது அங்கெல்லாம் ஊதுங்கடா. என்னங்கடா உங்க பழக்கம்? ஏமாப்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏதோ குத்து மதிப்பா தெரியும். குத்து மதிப்பா தெரியுமா? தப்பிச்சிருவான் போட்டிருக்கு. இவனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணுமே. உங்களுக்கு வெறும் குத்தா தெரியும். குத்தான்னு சொல்றான். அப்ப நீச்சல் தெரியாது. இவனை ஒரே குத்த குத்தி தான் ஜோசியம் சொல்லுங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள, இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா? ஐயோ, திமுங்கலாம் முதல்ல இருக்கு. அதெல்லாம் கடலுக்கு எட்ட இருக்குங்களா கிட்ட இருக்குங்களா? பக்கத்திலே இருக்கு. நான் துடுப்போட விளையாண்டுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே போவேன். ஆஹா, முதலைக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க? ஆமா. கொஞ்ச நேரத்துல பாரு, முதல்ல உனக்கு முத்தம் கொடுக்குது. அப்ப போலாமா மாப்பிள? இந்த போட்டு இல்ல மாப்பிள, நம்ம போட்டு அங்க இருக்கு. வாங்க. மாப்பிள, கடலுக்குன்னு சொல்லி ஆத்துக்கு கூட்டி வர்றீங்க? ஆத்துல மாப்பிள நிறைய மீன் இருக்கு. அட மீனை விடுங்க மாப்பிள. இந்த ஆத்துல முதலே இருக்குதுங்களா? ஐயோ, நிறைய இருக்கு. அதுக்கு சில்லறை எல்லாம் போட்டு போனேன். முதலே நீங்களும் அவ்வளவு தோஸ்தா? ஆமா. அப்ப போங்க. என்ன மாப்பிள? நான் முதலே கூப்பிடுறேன். முதல்ல இருக்கிற வந்தாச்சா? வந்தாச்சு. வந்தாச்சா? அப்ப போங்க. போங்க. நீ வாராய். போனோடனே ஃபர்ஸ்ட் நைட் தான்டா. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுதுடா மாப்பிள. டேய், நீ எப்படா தப்பிச்ச? மாப்பிள, நான் தவறி விழுந்தல்ல, கீழே கட்டையை புடிச்சுக்கிட்டேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேகமா போட்ட ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேகமா ஓட்டினேன். தேங்க்ஸ். என்னடா வாயெல்லாம் ரத்தம் முதல்ல கடிச்சு வச்சுச்சா? இல்ல மாப்பிள, நான் தான் முதல்ல கடிச்சிட்டேன். முதலையுமே நீ கடிச்சிட்டியா? உன்னை கொள்றது ரொம்ப கஷ்டம்டாப்பா. இது ஓல்டு ஸ்டைல் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். ஓல்ட் இஸ் கோல்டு. பண்ணி இன்னைக்கோட க்ளோஸ். எங்க கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் ஹனிமூனுக்கே போல. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி பேத்தி ஹனிமூன் கூட்டிட்டு போறாங்களா? ஹனிமூன். அதான் ஜோசியம் டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, நீங்க சாக போற விஷயம் தெரிஞ்சிடுச்சா? அப்போ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து முடிவு பண்ணி என்ன க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? ஹை ஹை, உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கடவை, புல்லானாலும் புருஷன். எனக்கு நீங்க தான் வேணும். என்னடி இது மஞ்ச துண்டு? 2 சவரன்ல தங்கத்துல தாலி பண்ணி போட்டன எங்க? கல்யாணம் அன்னைக்கே எங்க அண்ணன் கழட்டிட்டு போயிட்டாரு. கல்யாணம் தன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டானா? எங்கடி அவன்? கொல்ல பக்கத்துல இருக்காரு. காலையில இருந்தே கொல்லப்புறத்துல தான் இருக்கானா? வந்துட்டு பாருங்க. வரட்டு, இன்னைக்கு அவன் க்ளோஸ் தான். பால் இருக்கு, ஐயோ பழம் இருக்கு, அப்ப பசி இருக்காது. காலையில இருந்தே கக்கூஸ் கட்டு இருந்தா எப்படா பசிக்க? மாப்பிள, என்ன இங்க உட்காருங்க? நீங்க அங்க உட்காருங்க. வரலாம்ல. என்ன மாப்பிள இங்கேயும் தெரியாம தங்கச்சி நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காரு. மாப்பிள,
சந்தோஷம். டிபன் சாப்பிட்டு பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிட்டுட்டு டிபன் சாப்பிடுறீங்களா? ஓ இப்படி வேணாலும் சாப்பிடலாமே. அப்படியா? இந்தாங்க, பாலை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடியும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. என்ன ஏமாத்திரம் நினைச்சீங்களா? தெரிஞ்சு போச்சா? பின்ன காலையில என் தங்கச்சி சர்க்கரை இல்லைன்னு நான் வாங்கி கொடுக்காம எப்படி போட்டீங்க? ஓ அதுவா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. அப்படியா? அப்பா. ஏன்டா வாய்க்கிட்ட கொண்டு போய் குடிக்க மாட்டேங்கிற? குடியாண்டா. அது இல்ல மாப்பிள, பாலுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு கதை ஞாபகம். இங்க பாரு, நீ பாலை குடிச்சிட்டு கதை சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும்டா. மாப்பிள இது ஏன் கதை சொல்ற, டேஸ்டா கேளுங்க. நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் ஞாயிறு கடையில பால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து என்ன பிடிச்சது, நான் போலீஸ கைய திருகிட்டு ஓடியே போயிட்டேன். ஏற்கனவே மார்வாடிட்ட போலீஸ் கடன் வாங்கியிருக்கு. மார்வாடி போலீஸ்காரரை பாத்துட்டாரு. இத வாயில சொன்னா பத்தாது, நான் விவரமா சொல்றேன். இது யாரு? நானு. இது போலீஸ், இது மார்வாடி. போலீஸ் வந்து என்ன பிடிக்க வந்தது, நான் தட்டி விட்டு இங்க போயிட்டேன். போலீஸ் வந்து மார்வாடி வந்துட்டாரு. மார்வாடி பயந்து போலீஸ் பின்னாடி வந்துட்டாரு. நான் வந்து இப்படி ஓடியாந்துட்டேன். போலீஸ் இங்க வந்துச்சு, நான் இப்படி ஓடினேன். போலீஸ் இங்க ஓட்டாரு, மார்வாடி இங்க ஓட்டாரு. போலீஸ் போக எல்லாம் ஒரே குழப்பம். இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. நானே சொல்றேன், நான் இங்க இருக்கேன். இப்ப மார்வாடி எங்க இருக்காரு, அதுக்கு நானே சொல்றேன். தங்கச்சி மார்வாடி சாப்பிட்டுருமா? இது யாரு? போலீஸ். நீங்க சாப்பிடுறீங்க. அது போலீஸ்காரன் உன்னை துரத்திட்டு ஓடும் போது இப்ப தடிக்கணும் தான்டா. மாப்பிள கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சரியான கேப் மாதிரிடா. டேய், நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே உள்ள குண்டை வச்சு செட் பண்ணிட்டானுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா வெடிச்சிரும். நல்லா வெடிக்கும்ல? சத்தியமா வெடிக்குங்க. சந்தேகம் தான் அமைக்க பாருங்க. நான் ஏன்டா அமைக்க பாக்கணும்? சரி, நீ இங்கேயே இரு. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பணம் கொடுப்பேன். கொண்டாங்க. இது வாட்மனுங்க மாப்பிள. துபாயில இருந்து ஸ்பெஷலா உங்களுக்காகவே வர வச்சேன். இங்க பாருங்க, இத காதுல மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு கிளுகிளுப்பான பாட்டு உங்களுக்கு மட்டுமே கேட்கும். அப்புறம் நீங்க இந்த உலகத்தை விட்டே ஜம்ப் ஆகிடுவீங்க. இதான் இங்க அமுக்காதீங்க, தனியா போய் காதுல மாட்டிட்டு அமுக்கு. அப்படியா? ஹாய் சோப்பு டப்பி. பாரு, சோப் டப்பாவா? வாக்மனுக்கு சோப் டப்பாக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கா? இவெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா? இது பாட்டு கேக்குறது. பாட்டு கேக்குறேன். எனக்கு குடுங்களே, நான் பாடி தரேன். நீ மட்டும் தான் கேட்கணும் பாட்ட. ஏய், உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? புருஷன் தான் வேணும். அப்ப போடி உள்ள. ஐயா மாப்பிள, நான் தனிமையில பாட்டு கேட்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னை நான் டிஸ்டர்பே பண்ணல, தனியா போய் கேள்றா. டேய் வாடா. என்னடா வெடிக்கும் சொன்னா ஆடிட்டு இருக்கான். ஐயோ, அவசரத்துல கனெக்ஷன் மாத்தி கொடுத்துட்ட. இப்ப ஆஃப் பண்ணாதான் வெடிக்கும். ஆஃப் பண்ணா வெடிக்குமா? என்னடா சாகும் போது குழப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ பாட்டு பாட்டு கேக்குறியா? நின்னு போச்சா? பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆஃப் பண்ணிட்டு அடுத்த பக்கம் திரும்பி போடு, நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன
உங்க சித்தப்பா பையன் மாட்டிக்கிட்டாங்க. 2 நாயில எது செத்தாலும் ஓகே, 2 செத்தாலும் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி ஆகணும்டா. 2ல 1 காலி. ஏய் உமே, என்னடா ஆச்சு? யோ எசக்கி முத்து, துபாயில என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இங்க வந்து கடன் வச்சிருக்க. கடன் கேட்க வந்த என்ன உன் கடையில வேலைக்காரனா வச்சுக்கிட்ட. இருந்த நாளைக்கு ஊமையா இருந்தேன், இப்ப எனக்கு பேச்சு வந்துருச்சு. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. இனிமே இந்த கடைக்கு நான் தான் முதலாளி. ஏய், கடை பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சிருவேன். இந்த மூஞ்சியோட இருந்தா கடை பக்கம் என்ன, அந்த தெரு பக்கமே வர மாட்டேன். போகும்போது மண்ணெண்ணெய் ஊத்தி மூஞ்சி கழுவிட்டு போடா, குழந்தைக்கு பார்த்தா பயப்படும். ஓஹோ, அதுதான் கடப்பக்கம் போனா அடிக்கடி இந்த எஞ்சில் அடிச்சுக்கிறானா? இங்கேயும் போடுதானா? எங்க அண்ணனை வெடி வச்சு கொல்ல பாத்தீங்கல்ல, இனிமே நீங்க என்ன தொடவே கூடாது. இப்ப மட்டும் அவனை தொட்டு தான் இருக்கிறனாக்கும். அண்ணா அண்ணா, வெடிச்சது காசு கொடுங்க. ஏண்டா பாட்டு என்ன பாட்டு வச்சிருக்கேன்? குண்டு 1 வச்சிருக்கேன், வெடி குண்டு 1 வச்சிருக்கேன்னு பாட்டு மூலமா அவனுக்கு சிக்னல் பண்றேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா. தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா. கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான். கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான். தரைமேல் இருக்க வைத்தான். கப்பலாடுற சோக மாப்பிள படுவா வாடா. மச்சக்கண்ணி குடும்பத்தை எப்படி லோலான்னு அலைய விட்டேன் பாத்தியா? எனக்கு அதான் சந்தேகம். அதாவது இசைக்கு முத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே, அது ஏன்? மச்சக்கண்ணியா 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 சைடா லவ் பண்ணேன். ஐ லவ் யூ. மூஞ்சி மோர கட்டிக்கு லவ்வா? என் பர்சனாலிட்டியே கேவலப்படுத்திட்டேன். அதை என்னால தாங்கிக்க முடியல. அதுக்குதான் இந்த தாடி வளர்த்தீங்களா? காதல் தோல்வியினால் ஏற்பட்ட தாடி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, என்ன பகைச்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா கருத்துமே கிடையாது. குட்டி போட்ட தேவாங்கு, நீதான் இந்த ஊர்ல பெரிய ஜோசினா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பொய் ஜோசி சொல்லி கெடுக்க பாத்துட்டியாடா? ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான், சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா? என்னடா அது, முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி, நடுவே என்ன பாலம், அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா? 4 வார்த்தை சேர்ந்தாப்பர் பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல? உனக்கு லவ் போய் லவ் பண்ண லவ் பண்ற இந்த பாரு, இனிமே நீங்க 2 பேரும் தர மார்க்கத்துல கூடாது, தண்ணி மார்க்கத்துல இருக்கணும். கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா